ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவருக்கு அவங்க சேனலில் செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட் இருக்குன்னு அவங்க மானிட்டேஷனை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட்னா என்ன, இந்த ப்ராப்ளம் நம்ம சேனலில் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி திரும்பவும் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் எப்படி திரும்ப வாங்குறது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இந்த செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, யூடியூப்பில் செக்ஸுவல் அண்ட் நியூடிட்டி கண்டென்ட்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி செக்ஸுவல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம போடவே கூடாது, நியூடிட்டி ரிலேட்டடாக வந்து வீடியோ போடவே கூடாது. போட்டிங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து கம்யூனிட்டி கைடில் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. நீங்கள் 3 ஸ்ட்ரைக் மேலே வாங்கினா உங்கள் சேனலை வந்து டிலீட் பண்ணுவாங்க. இது பேசிக்காகவே யூடியூப்பில் இருக்கிற பாலிசி தான். அதாவது ஆபாச வீடியோவில் வந்து நம்ம போடவே கூடாது. ஆனால் இந்த செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆபாச குறியீடு இருக்குது உங்கள் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கிற மாதிரி உங்கள் சேனலில் வந்து, அதாவது ஆபாச குறியீடு இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்கள் சேனலில் வந்து போடாதீங்க. குறிப்பாக ஏஐ சேனல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் வந்து ஏஐ சேனல் வச்சுருக்கவங்க தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஏஐ சேனல் இல்லாமல் நார்மல் சேனல் வச்சுருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுவரை எனக்கு சொன்னவங்க எல்லோரும் ஏஐ சேனல் வச்சுருந்து தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட் உங்கள் சேனலில் இருக்குது, உங்கள் வீடியோவில் இருக்குது அப்படின்னு வருதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ தான் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, நீங்கள் தான் வீடியோ போடுறீங்க, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்கன்னு. அதில் இந்த செக்ஸுவல் ரிலேட்டடாக இந்த குறியீடு இருக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ எல்லாத்தையும் ப்ரைவேட் பண்ணுங்கள், இல்லை டிலீட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் எந்தெந்த வீடியோவில் இருக்கோ எல்லா வீடியோவும் டிலீட் பண்ணியிருக்கணும், இல்லை ப்ரைவேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த ஏதாவது ஒரு வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கு ப்ரோ, இதை மட்டும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருந்தாலுமே உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் காட்டும். அதனால் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்ளம் உங்கள் சேனலில் இல்லாத மாதிரி நீங்கள் அந்த வீடியோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதாவது இந்த செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட் எந்தெந்த வீடியோலாம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே ப்ரைவேட் பண்ணியிருக்கணும், இல்லை டெலீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் சேனல்லேருந்து சரியாகும். ஓகேங்களா, இல்லைனா சரியாகவே ஆகாது. இப்போ நீங்கள் பார்க்குற சேனலுக்கு வந்து ரிவ்யூஸ்டு கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கும் இதே மாதிரி ரிவ்யூஸ்டு கண்டென்ட் கொடுத்து அதுக்கப்புறம் செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இது ரெண்டுத்தையுமே வந்து சரி செய்யணும். ரிவ்யூஸ்டு கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சொந்த வாய்ஸ் கொடுத்துருக்கணும், இல்லைனா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இது இல்லாத வீடியோ எல்லாமே வந்து ரிவ்யூஸ்டு கண்டென்ட் வீடியோன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் சேனல் எந்த வீடியோலாம் வந்து உங்கள் சொந்த வாய்ஸும் இல்லை ஃபேஸும் இல்லையோ அந்த வீடியோலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சொந்த வாய்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸை காட்டி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ரிவ்யூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து திரும்ப யூடியூப்பில் மானிட்டேஷன் எப்படி வாங்குறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் செக்ஸுவலி கிராட்டிஃபையிங் கண்டென்ட்னா என்னென்னு சொன்னால அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த வீடியோவில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த வீடியோ எல்லாத்தையும் ப்ரைவேட் பண்ணி ஆகணும், இல்லை டெலீட் பண்ணி ஆகணும் நான் சொன்ன மாதிரி. அதேமாதிரி ரிவ்யூஸ்டு கண்டென்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓன் வாய்ஸில் வீடியோ போடணும். உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகுதுன்னா 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால் ரீஅப்ளை பண்ண முடியும். இந்த சேனலுக்கு பாருங்கள், எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இவங்களுக்கு எப்போ ரீஅப்ளை வருதுன்னா ஜூன் 15, 2026 தான் இவங்களுக்கு ரீஅப்ளை வருது. அப்போ அது வரையும் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். உங்களுக்கும் இதே மாதிரி ரீஅப்ளை டேட்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஅப்ளை பட்டனே வரும். அப்போ தான் நம்மளால் வந்து ரீஅப்ளை பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் அந்த ரீஅப்ளை வந்தால் கிளிக் பண்ணால் போதும், அவங்க டேரெக்டாக ரீஅப்ளைக்கு வந்து அவங்க எடுத்துப்பாங்க, உங்கள் சேனலை செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது வரையும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. இப்போ 3 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாதம் வரையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராப்ளம் இருக்க வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வீடியோ போட்டிருக்கணும். வாரத்துக்கு ஒரு வீடியோச்சும் கண்டிப்பாக போடணுங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோச்சும் நல்ல வீடியோ போட்டு ஓன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். எலிஜிபிலிட்டினா என்னென்னா, இப்போ 4000 வாட்ச் ஹவர் எடுத்துருக்கணும், இல்லை நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போகிறவங்களா இருந்தால் 1 கோடி ஷார்ட்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரீஅப்ளை பட்டனையும் ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாது. நிறைய பேர் எனக்கு ரீஅப்ளை பட்டன் வரவே இல்லை ப்ரோ, எனக்கு டைம் வந்துடுச்சு ஆனால் வரலன்றீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த எலிஜிபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு போதுமான எலிஜிபிலிட்டி இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ரீஅப்ளை பட்டனே காட்டாது. அதனால் அதையும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.